ஐயா மாலை வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த கோயிலை பத்தின சின்ன விஷயங்கள் நீங்க என்னென்ன ஷேர் பண்றீங்களோ சொல்லுங்க. இது எவ்வளவு வருஷமா இருக்கு இந்த கோயில்? 72 கம்பெனில வேலை செஞ்சு ஜேடபிள்யூ கம்பெனி ஏற்றில வசந்த மாளிகை இந்த கம்பெனில வேலை செஞ்சு இந்த வழி என்ன போக வர செய்ய முருகப்பெருமான் எனக்கு தரிசனம் கொடுத்தாங்க. குழந்தை வழியுமா என்னை கூப்பிட்டு ஏன் இங்க எனக்கு கோவில் கட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் இருந்து 56 வருஷம் ஆகுது இந்த கோவில் கட்டி. பழமையான அருள், அன்பு, ஞானம், சிவயோகம், சிற்றயோகம், பண்பயோகம், பாசயோகம், ஞானயோகம், தெய்வயோகம். சின்ன வயசுல இருந்து நான் பஜனை கச்சேரி 50, 60, 70, 80 கச்சேரிகள் செஞ்சிருக்கேன். முருகனுடைய கச்சேரிகள் இங்க வந்து என் பெருமானுடைய காசுக்கு எதிர்பார்க்கறது, ஆண்டவன் தொண்டுக்காக எதிர்பார்க்கும். இந்த கோவில சிவம், சிற்றம், பண்பு, பாசம், குரு, அருள்யோகம், பண்பயோகம், பாசயோகம், ஞானயோகம், தெய்வீக அம்சம், சிவயோகம், அர்த்தம், அருள்யோகம், அன்பு, பாசயோகம், தெய்வீக அம்சம், சிங்காரவேலனுடைய பெருமையை உலகம் பூரா எடுத்து காட்டிட்டு வரேன். நான் பானகாசுரம், தாரகாசுரம், சிங்கமாகாசுரம் தேவரெல்லாம் காத்து முருகப்பெருமானை நான் கண்கண்ட தெய்வமாகவே என்னுடைய தாய், தகப்பன், தந்தை யாருமே இல்லை எனக்கு. யாரெல்லாம் அவர் தான் எனக்கு. வர்ற ஜனங்களுக்கு முடிஞ்ச வரை என்னால முடிஞ்ச உதவி காசு கொடுன்னு கேட்க மாட்டேன். பண்பு, பாசம், யோகம், அருள், சிவம், செற்றம், பண்பு, அருள் யோகம், பண்பு யோகம், பாச யோகம், தெய்வயோகம் என்ற யோகத்தினுடைய அம்சனமாக இந்த முருகனுடைய தொண்டு இப்ப 56 வருஷமா இந்த தொண்டு செஞ்சுன்னு வரேன். என் பேர் பி. கோவிந்தராஜ சாமி, முருகன் அடிமை என்று சொல்லக்கூடிய நிலைமை. பெரியாங்குப்பம், சிங்காரவேலன் திருக்கோயில் 57வது வருடம் இப்ப நடந்து கொண்டிருக்கு. பங்குனி உத்தர நான் 12வது வருஷம் இப்ப நடத்துறேன். 12வது வருஷம் நடத்துறேன். யோகத்தினுடைய அம்சங்கள் மேற்கொண்டு உலகத்துல என்ன பெருசுன்னா, இன்று இருப்பவன் நாளை. நாம் நல்லதே செய்தால் நாம் முருகப்பெருமான், நாம் நாடி நரம்புகள் எல்லாரும் வீக்க இல்லாம நல்ல புத்துணர்ச்சி பற்றி ரத்த ஓட்டங்கள் சிறப்பாக இருக்கு. கெட்டது செஞ்சால் நாடி நரம்பு வீக்காகி நடக்க முடியாம வேண்டும். பெண்கள் விஷயமாகவும் நல்ல விஷயங்களும் நல்ல தாய் தகுப்பினை தெய்வமாக வழங்க வேண்டும். நல்லவர்களுக்கு நல்லதாக பேச வேண்டும். நல்ல குணங்களாய் இருக்க வேண்டும். நல்ல பண்பு, பாசமாய் இருக்க வேண்டும். யோகத்தினுடைய அம்சமாய் இருக்க வேண்டும். பண்பு, பாசம், அருள், சிவம் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களை நடந்து உலகத்திலே நன்மையே செய்தால் நன்மையே பெறும். தீமையே செய்தால் தீமையை நான் பொறுப்பேன். 6 வாட்டி தான் பொறுப்பேன். 6வது வாட்டி பொறுக்க மாட்டேன். சித்த சிவயோகம், மொத்தம் அருள், அன்பு, பாச யோகம், ஞானம், தெய்வயோகம் வேலை எடுத்துருவேன். அந்த மாதிரி என்னுடைய குணங்கள். என்னை வணங்குறவங்க யாரா இருந்தாலும் அவர்களுக்கு புத்திர பாகமே இல்லையா, உடனே 3 மாதத்தில் வந்து அவர்களுக்கு புத்திர பாகம் கண்டிப்பாக என் பெருமான் தருவார். மகிழ்ச்சி ஐயா. அப்புறம் பாத்தீங்கன்னா இது எந்த நாள்ல உங்களுக்கு வந்தா அந்த கோயிலுக்கு வந்தா தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும்? நீங்க குறிக்கோள்னு சொன்னாங்க, அது எப்படி இருக்கு? இந்த நாள் நான் குறி சொல்றேன்னா எப்ப சொல்றேன்னா சூரிய பகவான் இருக்கணும். சூரிய பகவான் கரை வரும்போது தான் குறி சொல்லுவேன். சூரிய பகவான் அணுகிட்டா குறி நான் சொல்ல மாட்டேன். என் பெருமாள் வந்து என் மனதில் இறங்கி நான் சொல்லுவேன். எல்லா கிழமையிலும் முதல் சனி பிரதோஷம் மெயின், 2வது சித்ரா பௌர்ணமி, 3வது அதான் கிருத்திகை நன்னாடு. இந்த நன்னாளிலே முக்கியமான நாளில சஷ்டில எனக்கு இன்னும் முக்கியம். ஜனங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். பணத்துக்கு இல்லை, பணம் 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 நான் பணம் நான் சொல்றேன். இன்னும் கூட ஒரு ஆளு திருச்சியில இருந்து வந்தாங்க. இந்த பெருமை அந்த பேட்டியில சொல்றேன்னா என்ன பெருமைக்கு சொல்லல, பேச்சுக்கா சொல்றேன். 10,000 எட்டு வந்து கொடுத்தாங்க, வச்சுக்கணும். ஏன்பான்னா என்ன சமாச்சாரம்னு கேட்டா, மனைவி ஒருத்தைய நான் கட்டிக்கிறேன், இன்னொருத்தி இருக்கா, அவன் மேல 2 காடு இருக்குது, எதுமா நான் செய்யணுமா, முருகன்கிட்ட வச்சு என் பெருமாளுக்கு இருக்க பார்த்துருக்கிறாரு. இந்த பாப்போம் காசு 10,000 ஏமாத்தா 20,000 30,000 ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போப்பாங்க. அந்த மாதிரி மனசு உள்ள எனக்கு ஆண்டவன் கொடுத்துருவாங்க. பெருமைக்கு சொல்லல ஐயா உங்ககிட்ட, அருமைக்கு சொல்லல, ஞானத்துக்கு சொல்லல, பண்புக்கு சொல்லல, பாசத்துக்கு சொல்லல, நியாயத்துக்காக சொல்றேன். இந்த கோயில பத்தி அன்னதானம் பண்றீங்களா ஐயா? அன்னதானம் முடிஞ்ச வரை செய்யறேன், முடியாது வந்து செய்யறேன். என்னால வருமானம் சரியான முருகப்பெருமான் தந்தாதான் நான் செய்யறேன். செய்யற முடியலையா பிரசாதம் போட்டு செய்யறேன், பிரசாதம் கொடுக்குறேன். சரிங்க. இப்ப இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் அவங்க சார்பா பொருள் உதவி, நிதி உதவி, ஊர் மக்கள் சரியான படி கொஞ்சம் பேர் உதவுறாங்க. எல்லாரையும் நான் குற்றம் சொல்லல. ஊர் மக்கள் உதவுறாங்க. உதவட்டும் ஊர் மக்கள் உதவுறாங்க தான் நான் சொல்லணும், உதவுறான்னு சொல்லக்கூடாது. உதவுறாங்க. நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாமே
ஊர் மக்கள் எல்லாரும் உதவுறாங்க. சரி. நீங்க சொல்றீங்க 52 56 வருஷம் சொல்றீங்க. மக்களோட ஆதரவு இந்த கோயில் நதிக்கு எப்படி இருக்கு ஐயா? மக்களுடைய ஆதரவு எப்படின்னா, இந்த கோவில்ல கிருத்திகை நன்னாளிலே அப்படியா கொஞ்சம் ஜனங்கள் வந்து என்னால சாதிக்க முடியாத நிலை வரும். இப்படி என்ன ஆச்சுன்னா, இன்னொரு கோவில் அந்த பக்கம் முருகப்பெருமான் கோவில் கட்டியிருக்காங்க. அதனால அந்த பக்கம் இருக்கிறவங்க அப்படியே போறாங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க இப்படியே வராங்க. ஓரளவுக்கு ஆண்டவனுடைய தொண்டு சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. ஆண்டவனுடைய தொண்டு சிறப்பாக நடக்கிறது, யோகத்தினுடைய அம்சங்கள் சிறப்பாக நடக்குது, அன்பின் அடியில் சிறப்பாக நடக்குது. சிவம் சித்தம் பண்பு பாசம் குன்று என்று சொல்லக்கூடிய யோகங்கள் அத்தனை அன்பும் பண்பும் பாசமும் பிரிஞ்சு பிரிஞ்சு போகாமல் மனித கொள்கையை அடங்கி மேல் நோக்காக வந்து கொண்டிருக்கிறது. ஏன் உருவில் சிறியவன் யார், அறிவில் பெரியவன் யார்? உருவில் சிறியவன் அறிவில் பெரியவன் ஆறுமுகன் நான் தான் என்று சொல்ல, நான் என்று கருவத்தை சொல்லவில்லை. என் தாய் எனக்கு வேல் கொடுத்தது சத்தியம் தர்மம் நீதியா சூரனெல்லாம் என்ன. என் தாய் வேல் கொடுக்கலன்னா எனக்கு தாய் தான் முதல் தெய்வம். ரெண்டாவது என் தகப்பனுக்கு சொல்லி அப்புறம் தகப்பனுடைய பாடம், தகப்பனுக்கு பாடம் சொன்னேன். எங்க அண்ணன் எங்க அண்ணன் விநாயகர் பெருமான் எனக்கு அருள் கொடுத்தார். கல்யாணம் பண்றதுக்கு சொல்லி எங்க அண்ணன் எனக்கு அருள் கொடுத்தார். அந்த மாதிரி முடிஞ்சால் நல்லது செய்யணும், நல்லது செய்ய முடியாது கெட்டது செய்யணும். முடிஞ்சால் தர்மம் செய்யணும், தர்மம் செய்ய முடியாது கெட்டது செய்யணும். நாள் கால தெய்வங்கள் எல்லாம் எனக்கு உயிர். என்ன இருந்தாலும் ஐயா கொடுத்தேன். நாள் கால தெய்வம் என்ன இருந்தாலும் வாங்கி போட்டுக்கணும். சத்தியம் தர்மம் நீதி அருள் அன்பு ஞானம் சிவமும் சத்தியமும் பண்போகம் பாதகம் தெய்வம் யோகத்தினுடைய அம்சங்களும் அத்தனை யோகங்களும் நல்லது செய்ய செய்ய உடம்புல முக்கியம், கெட்டது செய்ய செய்ய நரம்பு வீக்கிடும், ரத்த ஓட்டங்கள் நின்றுடும். கட்டிய மனைவி யாரா இருந்தாலும் சரி, நான் கட்டிய மனைவிக்கு விட்டு கொடுக்கும். மேல் நோக்கா வருவி கட்டிய மனைவியை துன்புறுத்தக்கூடாது, தாய் தகுப்பனை துன்புறுத்தக்கூடாது, பிள்ளைகளை துன்புறுத்தக்கூடாது, வாயில்லா ஜீவங்களை துன்புறுத்தக்கூடாது. மேல் நோக்கா வருவீங்க, கீழ் நோக்கா வர மாட்டீங்க. தர்மம் முடிஞ்சா இன்னைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கலாம், ஒரு 10 ரூபாய் தர்மம் பண்ணுங்க. மேல் நோக்கா பணம் 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 என்ன பணம் என்ன பணம் 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 பணம். அதனால் மேல் நோக்கா வருவீங்க. சித்தம் சிவயோகம் அர்த்தம் மறுபடியும் அன்பு பாச யோகம் ஞானம் தெய்வயோகம் என்று சொல்லக்கூடிய யோகத்தினுடைய அம்சமா எங்க எல்லாரும் விட என் பெருமான் எங்க அப்பா சிவபெருமானுடைய அருள்.